ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு குலாலர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போ சொந்த நிலத்திலே விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பூந்தோட்டம் வச்சு அதில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க நெல்லையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும். அதாவது ஒரு 10ஆவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். அதாவது மாதம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குகிற வேலையிலையாவது இருக்கணும். விவசாயம் பார்க்குறதுனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அதில் ஒரு அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஒரு அக்கா இன்னொரு அக்காவும் விவாகரத்தாகி வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கணவர் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுக்கு விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். இந்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சிப்ஸு கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா அரியலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் மஞ்சக்காமால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், இவங்க ஹஸ்பண்ட் சைடு இவங்களுக்கு ஓரளவு சொத்து வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 2 கடை, அது இல்லாமல் 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு கடையில் இவங்க சிப்ஸ் கடை வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க அம்மா இவங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இவங்க அப்பா தனியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமானால் இவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய அப்பாவோடைய போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைன்னா பிரச்சனை இல்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும்.